ट्रेन सॉफ्टवेयर और डेटा सेंटर की इंडस्ट्री का सेंटर बनाना है. புதுச்சேரியை இங்க இருக்கக்கூடிய குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். தகவல் தொழில்நுட்பம் ஐடி, மென்பொருள் சாப்ட்வேர், செயற்கை தொழில்நுட்பம் ஏஐ, தரவுகள் மையம் டேட்டா சென்டர் ஆகியவற்றின் மைய களமாக ஆக்க வேண்டும். இளைஞர்களை நான் மனதிலே கொண்டு இதை கூறுகின்றேன். और तीसरा, पुदुचेरी के हरेक युवा के रोजगारी का व्यवस्था करने का काम भारतीय जनता पार्टी की सरकार को करना है. புதுச்சேரியின் இளைஞர்களுக்கு மேலும் அதிக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பணியையும் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி தரும். अभी मोदी जी मलेशिया गए थे. वहां पर तमिल भाषी हमारे भाई बहन बड़ी संख्या में निवास करते हैं. वहां पर मोदी जी ने मलेशिया की यूनिवर्सिटी मलाया में तिरुवल्लुवर सेंटर बनाने की घोषणा. அண்மை காலத்திலே சில நாட்களுக்கு முன்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி மலேசியா சென்றிருந்தார். அங்கே மலேசிய மண்ணிலே நம்முடைய தமிழ் சகோதர சகோதரர்கள் நிறைய பேர் அங்கே வசிக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே மலேசிய பல்கலைக்கழகத்திலே திருவள்ளுவருக்கான அங்கே மலேசிய மண்ணிலே நம்முடைய தமிழ் சகோதர சகோதரர்கள் நிறைய பேர் அங்கே வசிக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே மலேசிய பல்கலைக்கழகத்திலே திருவள்ளுவருக்கான இருக்கை ஒன்றை ஏற்படுத்துவேன் என்று அவர் அங்கே உறுதிப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றார். और मलेशिया में बसते तमिल भाइयों बहनों के लिए तिरुवल्लुवर स्कॉलरशिप की भी शुरुआत की है. மேலும் அங்கே மலேசிய வாழ் தமிழ் பெருமக்களுக்கு மலேசிய அந்த திருவள்ளுவர் பெயராலே ஸ்காலர்ஷிப்பும் அளிப்பதற்கு உறுதியளித்து விட்டு வந்திருக்கிறார். और मलेशिया में अब तमिल भाषा को अधिकृत माइनॉरिटी लैंग्वेज का स्थान भी मिल चुका है. இப்பொழுது மலேசிய திருநாட்டிலே நம்முடைய தமிழ் மொழிக்கு மோடிஜி அவர்களின் முயற்சி காரணமாக அங்கே தமிழ் மொழிக்கு சிறுபான்மை மொழி என்ற மைனாரிட்டி லாங்குவேஜ் என்ற அந்தஸ்தும் கிடைத்து விட்டது. नारायण सामी की सरकार ने पुदुचेरी को गांधी परिवार का एटीएम बनाकर रखा था. நாராயணசாமி அவர்கள் இந்த புதுச்சேரியை காந்தி குடும்பத்தின் ஏடிஎம், எப்பொழுது வேணாலும் பணத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு இயந்திரமாக மாற்றி வைத்திருந்தார். उनका उद्देश्य दिल्ली के हाई कमान की तिजोरी भरना था. அவருடைய ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால், தில்லி ஹைகமாண்ட் இருக்கிறது, அந்த தில்லி தலைமையகத்தின் खजानाவை நிரப்புவது ஒன்றுதான். इन्होंने पीजी और डिप्लोमा सीटों की खुलेआम ऑक्शन करा. அவர் இங்கே கல்வி இருக்கைகளை மிக பட்டவர்த்தனமாக ஏலத்தில் அவர் அறிவிப்பு செய்தார், ஏலம் கொடுத்தார். यहां तक कि पैसों की लालच में एससी और एसटी की रिजर्व सीटें भी धनवान लोगों को बेच देने का काम किया. தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி இனத்தவர்களுக்கான அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளை கூட ஏலத்தொகையில் ஏலத்திற்கு விட்டுவிட்டார். सेंटेक घोटाला किया और इसकी जांच सीबीआई कर रही है. சென்டெக் ஊழலை செய்திருக்கிறார். அந்த ஊழலின் ஆய்வினை, புலன் விசாரணையை மத்திய சிபிஐ செய்து வருகின்றது. परिवहन माफियाओं को, जनता को परेशान करने के लिए ट्रांसपोर्ट माफियाओं को खुला छोड़ दिया. போக்குவரத்து மாஃபியா இருக்கிறது அல்லவா, அந்த டிரான்ஸ்போர்ட்
போக்குவரத்து மாஃபியா தன்னுடைய பணியை எந்த ஒரு தங்கு தடையுமின்றி செய்ய அவர் அதற்கு ஒரு விடுதலை கொடுத்திருந்தார், அதற்கு லைசென்ஸ் கொடுத்திருந்தார், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று. अभी अभी CAG की रिपोर्ट आई है, 15,000 करोड़ का डेवलपमेंट फंड पूरा कांग्रेस की नारायण सामी सरकार चाव कर गई है, करप्शन किया है. இப்பொழுதுதான் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது, அறிக்கை வெளியாகி இருக்கிறது. CAG அது அந்த அமைப்பின் மூலமாக இங்கே வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுக்கப்பட்ட 15,000 கோடி ரூபாய் அதற்கான ஆய்வும் புலன் விசாரணையும் தொடங்கி இருக்கிறது. और 15,000 करोड़ का मतलब होता है पुदुचेरी का 3 साल का बजट. 15,000 கோடி ரூபாய் என்று சொன்னால் புதுச்சேரிக்கு 3 ஆண்டுகளுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கை பட்ஜெட். और इन्होंने SC समाज का अपमान करने का भी काम किया है. அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை அவமானப்படுத்தும் மோசமான செயலையும் செய்து இருக்கிறார். दलित समाज के विधायक की जमीन हड़पने का काम किया. சட்டமன்ற உறுப்பினர்களின் சட்டமன்ற தாழ்த்தப்பட்ட மக்களின் அவர்களின் நிலத்தையும் அவர் அபகரிக்கும் அந்த மோசமான செயலையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். और SC समाज की सीटों को बेचने का भी काम किया. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என ஒதுக்கப்பட்ட தொகுதிகள், அந்த தொகுதிகளை கூட விற்பனைக்கு விட்டிருக்கும் மோசமான பணியையும் செய்திருக்கிறார். उनके समय में एक भी इंडस्ट्री यहां पर नहीं आई. அவருடைய காலகட்டத்திலே இங்கே ஒரு தொழில் கூட துவங்கப்படவில்லை. ये 5 साल में जोहो ने सॉफ्टवेयर डेवलपमेंट सेंटर अपने पुदुचेरी में खोला है. जोहो सॉफ्टवेयर डेवलपमेंट सेंटर जोहो ने खोला है. இங்கே இந்த 5 ஆண்டுகளிலே ஜோஹோ அமைப்பு இங்கே ஒரு